அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பாருங்கள், நான் வந்து குர்குரே ஸ்நாக்ஸ் செஞ்சுருக்கேங்க. அது வந்து எதில் செஞ்சேன்னு பார்த்தீங்களா, மீந்த போன சாதத்தில் செஞ்சுருக்குறேங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கப்பு சாதம் இருக்குங்க. உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு 2 சின்ன மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வந்துருக்கேன். அதையும் மிக்சியில் போட்டுக்கலாம். சாதத்தையும் மிக்சியில் போட்டிருக்கேன். உருளைக்கிழங்கு கட் பண்ணி போட்டுக்கணும். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடணுங்க. அரைச்சிட்டு வந்து காமிக்கிறேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கணும். தண்ணியை ஊற்றக்கூடாதுங்க. தண்ணி ஊற்றாமல் நம்ம அரைச்சிட்டோன்னு பாருங்கள். அரைச்சிட்டு வந்துட்டேன். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துட்டேன். இது கூடவே நான் வந்து மஞ்சத்தூள், கொஞ்சம் கலருக்காண்டி மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். ஃபுட் கலர்லாம் எதுவும் சேர்க்காம நான் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். அது கூடவே நான் வந்து கார்லிக் பவுட்ரு சேர்த்துக்கிறேங்க. பூண்டு பவுட்ரு. இது இல்லாதவங்க நீங்கள் பூண்டை நல்லா நைஸாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. இதோடு சேர்த்துக்கோங்க. திருப்பி நான் வந்து ஒரு சுற்றிட்டு வந்துடுறேன். அப்போ தான் நல்லா மிக்ஸ் ஆகும் எல்லாத்துலேயும். எல்லாம் பாருங்கள், கரெக்டாக இருந்துச்சு பாருங்கள். இப்போ வந்து ஒரு மேஜை கரண்டி அளவுக்கு நான் வந்து கடல மாவு சேர்த்துக்கிறேன். நான் நல்லா மிக்ஸ் பண்ணியிருந்தேன். கலர் பாருங்கள், மஞ்சள் தூள் போட்டோன்னே கலர் எப்படி இருக்கு பாருங்கள். இது வந்து மொத்தமான பிளாஸ்டிக் கவர் இருக்குல்ல, அதில் நான் போட்டு நான் புளிகிறேங்க. எண்ணெயில் புழிஞ்சு விடணும். ஆயில் சூடாகிடுச்சு. ரொம்ப சூடாக இருக்கக்கூடாதுங்க, அது ஒன்றும் கவனமாக வச்சுக்கோங்க. ரொம்ப சூடாக இருந்தாக்க அப்படியே கரைஞ்சி போயிடும். ரொம்ப சிம்மில் வச்சு தான் இதை நம்ம செய்யணும். பாருங்கள், பிளாஸ்டிக் கவரில் மாவு போட்டுக்கிட்டு ஓரத்தை கார்னரில் கொஞ்சமாக கட் பண்ணியிருக்கேன். மேலே வந்து லப்பர் பேண்ட் போட்டு மூடிக்கிட்டேன், வெளியில் வராமல் இருக்க மாவு. ரவுண்ட் ஷேப்பில் நான் போடுறேங்க. நம்ம ஒரு டிசைன் போட்டால் அது ஒரு டிசைனாக போகுது. இப்படி இருந்தாலும் சாப்பிட்றது தானே, பரவாயில்ல. ஓரத்தை வந்து சிசரெல்லாம் கட் பண்ணிக்கணும். அப்படியே பிரிஞ்சிடுது. நான் ரவுண்டு ஷேப்பில் நான் போடுறேன், அப்படியே எண்ணெயில் பிரிஞ்சிடுது. எந்த டிசைனாக இருந்தாலும் நம்ம சாப்பிட தானே போகிறோம். நல்லா கலர் பாருங்கள், லைட் ப்ரௌன் கலரில் நம்ம எடுத்துடணும். அடுத்தது வேறு டிசைன் செய்கிறேன். சிப்ஸ் மாடலில் இருக்குங்க இது. ஒரு பிளேட்டில் எண்ணெய் தடவி அதில் புழிஞ்சு விட்டாங்க. எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக போச்சு. நீங்கள் எண்ணெயிலேயே நீங்கள் புழிஞ்சு விட்ருங்க.
ஒரு கப்பை மீதி போன சாதத்தில் எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள், ஸ்நாக்ஸ் வந்திருக்கு பாருங்கள். ஸ்கூல் விட்டு பிள்ளைங்க வந்தாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது ஒரு டிசைனு சும்மா நீல வாக்கில் பிழிஞ்சு விட்ருக்கேன். செலவே இல்லாமல் நம்ம ஸ்நாக்ஸ் செஞ்சாச்சுங்க. ஆனால் மெதுவாக நம்ம எடுக்கணும். நம்ம வந்து ஹை ஃப்ளேமில் இல்லாமல் ரொம்ப ஸ்லோவில் வச்சு நம்ம ஃப்ளேமில் வச்சு நம்ம சுடணுங்க. இதை ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம புளிஞ்சு விட்டாக்கா அப்படியே கரைஞ்சி போயிடும். நம்ம செஞ்ச ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த எல்லாத்தையும் பிடிச்சிட்டு இருந்தாச்சு. இதை பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். உடைக்கிறேன் அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்களும் இதேமாதிரி செஞ்சு பாருங்கள். இது வந்து சேனல் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.